ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வெளியில் ப்ளவுஸ் இந்த மேரேஜுக்கு வந்து ப்ளவுஸ்லாம் தைக்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு காந்திபுரமில் தைக்க கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து நான் அஸ்மா, பிரியா, சிவா எல்லாம் போகிறோம். நானும் பிரியா அஸ்மா போனால் போதும், நானும் பிரியா போனால் போதும், அஸ்மா கிடையாது, நான் பிரியா மட்டும் போனால் போதும். எங்களை கூட்டு போகிறதுக்கு ஒருத்தர் வேணும், அதனால சிவா வராங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அஸ்மா வந்து என்னன்னா இடையில பூந்துக்கிட்ட ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை காலேஜ் போயிட்டு எக்ஸாம் வந்து மதியமே முடிஞ்சிடும் இல்லையா, அது வந்து மதியமாக அதை வந்து நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து பர்ச்சேஸ் போகிறோம். பர்ச்சேஸ் இல்லை, ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கொடுத்துருக்கோம். அதை வாங்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் ப்ளவுஸுங்களையும் பிரியாவுக்கு கொடுத்துட்டு அப்படியே எனக்குமே அந்த பட்டு சாரிங்களோட ப்ளவுஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு வாங்கினால கொஞ்சம் கொடுத்து விட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறோம். இப்போ வந்து நான் ஒரு குழம்பு தான் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு வந்து மாமா அவங்களுக்கு வந்து மாமா ஆஸ்பத்திரி இருப்பாங்க இல்லையா, அவன் தம்பியும் மதியம் வந்துடுவான். அதனால குழம்பு ஒன்று வச்சுட்டு போயிட்டோம்னா அவங்க சாதம் மட்டும் வச்சு சாப்பிட்டுக்குவாங்க மதியம். அதனால இப்போ ஒரு குழம்பு ஒன்று சேர்ப்பறேன். வாங்க முதல்ல குழம்பு செஞ்சிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை காராமணி இருக்குது பார்த்தீங்களா, காராமணி காய், அந்த காய் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் இது. அதை தான் இந்த மாதிரி நான் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம கிரேவி பண்ண போகிறோம். அதுவும் நான் வந்து பாருங்கள் நெத்திலி கருவாடு வந்து க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். கருவாடு போட்டு தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஓரளவுக்கு தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். இவ்வளவும் போட வேணாம், இதில் பாதி போட்டுக்கிட்டால் போதும், பாதி இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளித்து விடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 4-5 பூண்டுப்பல், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிருச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துருவோம். 2 கத்திரிக்காய், கொஞ்சம் கருவாடு, 1 கப் அளவுக்கு பச்சை காராமணி, குழம்புத்தூள் சேர்த்துடலாம் 3. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் கலந்துட்டு அவ்வளோதான். கலந்ததுக்கப்புறமும் தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு தண்ணி போதும். வெந்து வற்றி நமக்கு கெட்டி ஆகணும் இல்லையா, அதனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி வேணாம், இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். தேவையான உப்பு. 10 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், அருமையான ஒரு கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால ஏன்னா நம்ம பச்சை காராமணி போட்டிருக்கிறதுனால தான் நான் கெட்டியாக செஞ்சுருக்கேன். இதுவே நம்ம வந்து அந்த காஞ்சி காராமணி இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்திருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த மாதிரி காராமணி காயெல்லாம் கிடச்சிதுன்னா அது இருக்க அந்த பயிறுங்களை வச்சு இது போல் குழம்பு செய்யலாம். இந்த மாதிரி இந்த பனிக்காலங்கள்லாம் வந்துருச்சுன்னா தட்டக்காய், மொச்சக்காய், அவரைக்காய், அப்புறம் இந்த மாதிரி காய்கள் விதைங்கள்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும். சீசன் டைமில் தான் அதிகமாக கிடைக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது குழம்பு வச்சு சாப்பிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான குழம்பு ரெடி. குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து கிளம்புறது தான். மணி இப்போவே பார்த்தீங்கன்னா 11:30 மேலே ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம வர்றதுக்கு எப்படி லேட் ஆயிடும். நாங்கள் போகிற வழியில் அஸ்மாவையும் பிக்கப் பண்ணிவிட்டு அவள் வந்துட்டானே பிக்கப் பண்ணோம். இல்லைன்னா நாங்கள் கடையில் போய் ப்ளவுஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இப்போ நாங்கள் வந்து கிளம்புறோம். பாய் பாய், போயிட்டு வரோம். வீட்டில் ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே இந்தானு கிளம்பி வர்றதுக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. அப்புறம் வர்ற வழியிலேயே அஸ்மாவை சாய்பாபா கோயிலில் இறங்க சொல்லிட்டு அவளை வந்து அங்கே நாங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். கிராஸ் கட் ரேட்டில் போனதுமே அஸ்மா என்னது காலேஜ்லேருந்து வந்தனால எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டா. சரி, அவள் எப்போவுமே எங்கேயுமே போனாலும் வீட்டிலேருந்து ஷாப்பிங் கிளம்பிட்டாலே சாப்பிட்டுட்டு தான் மற்ற வேலையை பார்க்கணுன்னு சொல்லும். சரி, அதுக்காகவே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு போனோம். உங்கள் ஸ்ரீதேவிக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிராஸ் கட்டில் தான், அங்கே தான் போய் சாப்பிட்டோம். நான் வந்து எங்கே போனாலும் தயிர் சாதம் தான் வாங்குவேன், அதனால் நான் தயிர் சாதம் வாங்கிட்டேன். அப்புறம் பிரியா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கிடுச்சு. அப்புறம் பேபிகார்ன் சில்லி ஒன்று வாங்கினாங்க, மஷ்ரூம் நூடுல்ஸ், அப்புறமா வெஜ் நூடுல்ஸ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு, அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரிலாம் வாங்கி நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு பர்ச்சேஸ் போனோம். அப்புறமா பர்ச்சேஸ் போகிறத விட நாங்கள் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தாலே அதெல்லாம் வாங்கி போட்டு பார்த்துட்டு ஆகிறதுக்கே டைம் பார்த்திங்கன்னா 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் என்னென்னா டீ டைம் வந்துடுச்சு.
மறுபடியும் அங்கே எங்கேயும் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா வந்துட்டு டீ டைம் வந்ததுனால டீ குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதே கடைக்கு வந்தோம். நான் வந்து வர டீ வாங்கினேன். பிரியாவும் அஸ்மாவும் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டாங்க. சிவா வந்து டீ வாங்கி குடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. நல்லா இருக்கான்றத நான் காந்திபுரத்துக்கு வந்து கிராஸ் கட் ரோட்டை 2 தடவை ஒரே ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். வேலன் எக்ஸ்பிரஸ் வீட் அப்படின்னு சொல்லிட்டு அது லஞ்சுக்கு போனால் இப்போ போய் டீ ஸ்நாக்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். இங்கே ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கொடுத்துருந்தோமா, அதை வாங்குறதுக்கு தான் வந்தோம். 2 கடையில் ப்ளவுஸ் தைக்க கொடுத்தோம். ஒரு கடை சக்ஸஸ், ஒரு கடை சொதப்பீஸ். அதனால் 2 கடையில் ஒரு கடையில் இன்னும் எக்ஸ்ட்ரா பிரியாவோட ப்ளவுஸ்லாம் கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். பிரியா வீட்டில் லஞ்ச் எல்லாம் சமைச்சு வச்சுட்டு வெளியே வந்து தின்னுட்டு இருக்கீங்க. வீட்டில் லஞ்ச் செஞ்சுட்டு ரோட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, அதையும் சொல்லிட்டு காலையில கிளம்பிட்டோம். காலையில இல்லை, ஒரு 11:30 மணிக்கு கிளம்பும். வாங்க போகலாம். போய் மாங்காய் சாப்பிட்டு போயிடுவோம். ஆசை தான். இன்னும் இந்த வயிற்றுல இடம் இருக்கா இல்லை? மாங்காய் சாப்பிடுவோம். உனக்கு பிடிச்ச கடை என்னதான் நம்ம வந்து வயிறு மூட்டை சாப்பிட்ருந்தாலும் இந்த மாங்காய் கடையை பார்த்ததுமே என்ன ஆயிரும் தெரியுமா, மாங்காய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. மாங்காய் 2 மாங்காய் வாங்கிட்டு அந்த அண்ணா கிட்ட சொல்லி எங்களுக்கு இப்போவே சாப்பிட்றதுக்கு வெட்டி கொடுங்க, கழுவிட்டு வெட்டி கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோம். அந்த அண்ணா கழுவிட்டே வெட்டி கொடுத்தாங்க. அப்படியே அந்த மாங்காயை வாங்கிட்டு வர்ற வழியில் மாங்காயை சாப்பிட்டுட்டு அப்படியே வீடு வந்து சேர்ந்துட்டோம்.